Hello friends, welcome to Vetrii's Daily Current Affairs, May 26. Prominent personalities இந்திய விமானப்படையின் முதல் பெண் விமானி யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. இதுக்கு அபிலாஷா பாரக் அப்படின்றத நமக்கு ஆன்சர். அபிலாஷா பாரக் பத்தி நமக்கு நியூஸ்ல என்ன இருக்கு? இந்திய விமானப்படையின் முதல் பெண் போர் விமானியாக அபிலாஷா பாரக் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நாசிக்கில் உள்ள விமானப்படை பயிற்சி மையத்தில் புதன்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் 36 விமானப்படை விமானிகளுடன் அபிலாஷா பாரக்கிற்கும் விமானி பட்டம் வழங்கப்பட்டது. இவர் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர் அப்படின்றதும் இந்த நியூஸ்ல இருக்க நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா சில நேரங்கள்ல சாதனை படைத்த நபர் அல்லது இந்த புத்தகத்தை எழுதிய நபர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கொஸ்டின்ஸ் நமக்கு TNPSC நிறைய முறை கேட்டிருக்காங்க. இப்ப இந்தியாவின் முதல் விமானப்படை விமானி அபிலாஷா பாரக் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர். இவருடைய தந்தை எஸ்ஓம் சிங்கும் முன்னாடி விமானப்படையில பணிபுரிந்தவர். தற்பொழுது இவர் இந்திய விமானப்படையின் முதல் விமானி பட்டம் பெற்றுள்ளார். திட்டங்கள்ல ஓய்வூதியதாரருக்கான புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் 4 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு நமக்கு ஹெட் நியூஸ் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு அரசு ஓய்வூதியதாரர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் எந்த ஆண்டு வரை நீட்டிக்கப்பட உள்ளது? 2026 ஆண்டு வரை நீட்டிக்கப்பட உள்ளது. அரசு பணிகளில் இருந்து ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள் ஆகியோருக்கு புதிய காப்பீட்டு திட்டம் வரும் ஜூன் 30ஆம் தேதியோட முடிவடையுது. அதை 4 ஆண்டுகளுக்கு நீட்டித்து 2026 ஜூன் 30 வரை வழங்கப்படும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே வழங்கப்பட்டு இருக்க நோய்களுக்கான காப்பீட்டு தொகை 4 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. புற்றுநோய், கணையம் உள்ளிட்ட இதர உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்வோருக்கு மருத்துவ உதவி தொகையின் அளவு 10 லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு 10 லட்சம் வரையில் மருத்துவ உதவி தொகை கிடைக்கும் வகையிலும் இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டு விரிவுபடுத்தப்படுகின்றது. இப்ப எந்த ஆண்டு வரை இது நீட்டிக்கப்படுகின்றது? 2026ஆம் ஆண்டு. எக்கனாமில ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்கை விற்க அமைச்சரவை முடிவு. எத்தனை சதவீத பங்குகளை மத்திய அரசு இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்தில் விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க. இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்தில் மத்திய அரசு வைத்துள்ள 29% பங்குகளை விற்பனை செய்வதன் மூலம் 38,000 கோடி ரூபாய் அரசிற்கு பணம் முதலீடு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. இப்ப 29% பங்குகளை இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்தில் மத்திய அரசு விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளது. நேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல 2024ஆம் ஆண்டிற்குள் டீசல் பயன்பாடற்ற விவசாயம் மாநிலங்களுக்கு மத்திய அமைச்சர் வலியுறுத்தல் அப்படின்னு நமக்கு நியூஸ் இருக்கு. அனைத்து மாநிலங்களும் டீசல் பயன்பாடற்ற விவசாயத்திற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்கோம். மத்திய அமைச்சர் ஒரு சர்க்குலர் அனுப்புறாரு. என்ன நிறைய பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது டிரான்சிட் கோல் தமிழ்நாட்டில் கூட மின்சாரம் மின்சார வாரியத்திலிருந்து பெறாம சிலர் அந்த கிணறுக்கு சரியான ப்ராப்பரான மோட்டார் வசதி இல்லாதனால இந்த இன்ஜின் மோட்டார், டீசல் இன்ஜின் மோட்டார்ஸை யூஸ் பண்ணி இறைப்பாங்க. விவசாய நிலத்துக்கு தண்ணீர் இறைக்க பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி இறைக்கிற நிலங்களுக்கு நம்ம சூரிய சக்தியில் இயங்கக்கூடிய பம்புகளை வழங்குறது அல்லது அவங்களுக்கு மின்சார இணைப்புகளை கண்டறிந்து வழங்குவது போன்ற நடவடிக்கைகளை எடுக்குங்க. 2024க்குள்ள நம்ம வேளாண்மையில ஜீரோ கனெக்ஷன் அதாவது ஜீரோ கனெக்ஷன் அப்படின்றது ஜீரோ டீசல் பயன்பாடு அப்படின்ற ஒரு இலக்கை எட்டணும் அப்படின்றத அமைச்சர் சர்க்குலேஷனா அனுப்பியிருக்காங்க எல்லா மாநிலங்களுக்கும். இப்ப இந்தியாவில் எந்த ஆண்டிற்குள் வேளாண்மையில் டீசல் பயன்பாட்டை முடிவுக்கு கொண்டு வர இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படின்றது கொஸ்டின். 2024ஆம் ஆண்டிற்குள், ஆப்ஷன் பி. அடுத்ததா வேர்ல்ட் ஆர்கனைசேஷன்ல கரியமல வாயுவை கட்டுப்படுத்தும் முயற்சி அமெரிக்கா தலைமையிலான கூட்டமைப்பில் இந்தியா. இங்க நமக்கு நேரடியாவே ஒரு கொஸ்டின். இந்தியா அங்கம் வகிக்கும் கரியமல வாயு கட்டுப்படுத்தும் சர்வதேச குழுவிற்கு தலைமை தாங்கும் நாடு எது? அமெரிக்கா. ஒரு டைரக்டான கொஸ்டின். இது ரொம்ப நம்மள அதுல என்னென்ன பர்சன்டேஜ், எவ்வளவு நாடுகள், என்னென்ன உறுப்பு நாடுகள், இதெல்லாம் கஷ்டப்படுத்தாம இது எப்போது தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்றது இதுக்குள்ள ஒரு கொஸ்டினா இருக்கலாம். சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் உலக பொருளாதார கூட்டமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்ட செய்தியாளர் சந்திப்புல 2021ஆம் ஆண்டுல இந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு அறிவிப்பை அமெரிக்காவின் சிறப்பு தூதர் ஜான் கெர்ரி தெரிவித்தார். அப்போது அந்த அமைப்பு அந்த மேடையில பிரேக் த்ரூ எனர்ஜி அப்படின்ற அமைப்பினுடைய நிறுவனருமான பில் கேட்ஸும் உடன் இருக்கிறார். இந்த கூட்டமைப்பின் வழிகாட்டுதல் குழுவில் இந்தியா, ஜப்பான், ஸ்வீடன் ஆகிய நாடுகளும், டென்மார்க், இத்தாலி, நார்வே, சிங்கப்பூர், பிரிட்டன் ஆகியவை அரசின் பங்குதாரர்களாகவும் இணைந்துள்ளன. இந்த பங்குதாரர்கள் தங்கள் நாடுகளில் அமைந்துள்ள பெருநிறுவனங்களை அணுகி கரியமல வாயுவை குறைப்பதற்கான இந்த கூட்டமைப்பில் அவற்றை இணைய செய்வதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக பொருளாதார மன்றம், அமெரிக்க அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கும் இந்த கூட்டமைப்பு ஆகியவை சர்வதேச அளவில் கரியமல வாயு வெளியேற்றத்தில் 30%க்கும் அதிகமாக பங்கு வகிக்கும். அலுமினிய தொழிற்சாலை, விமான போக்குவரத்து, ரசாயனம், கான்கிரீட், கப்பல், இரும்பு, கனரக வாகனங்கள் ஆகியவை வெளியிடும் கரியமல வாயுவை குறைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான தினசரி நடப்பு நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.